வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. முக்கியமான தகவல். நான் ஏற்கனவே நம்ம சத்தியத்தில் வாழணும், தர்மத்தில் இருக்கணும், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பிறரை விமர்சிக்காதீங்க. ஆனாலும் இந்த பழக்கம் நம்மளை விட்டு விலக மாட்டுது. அன்றைக்கி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து விலகி போகவே முடியாதா? ஏன் முடியாது? ஈசன்கிட்ட ஆழ்ந்த உணர்வோட மாறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா எத்தனையோ ஜென்மம், எவ்வளோ காலம் பழகி போன விஷயம், ஊறி போன விஷயம் எப்படி எடுத்த எடுப்பில் வெளியே போகும்? போகாது தானே. அதை ருசித்து ரசித்து வாழ்ந்துருச்சுல்ல. ஒரு 4 பேரை பற்றி, அவன் இப்படி தருமா, இவன் இப்படி தருமா, இது இப்படி தருமா, இது தானே நம்ம தினம் வாட்ஸ்அப்பை திறந்தா இப்படி பார்த்து ஆன தகவல் தான் வருது. ஒரு யூடியூப்பை திறந்தா இப்படி தான் வருது. நல்ல செய்திகள் எவ்வளோ வருதுன்னு நல்லா கவனித்து பாருங்கள். அப்போது புற செய்திகள், குறை சொல்லும் செய்திகள் அப்படி தான் வருது. நம்மளுக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. நம்மளோட பழகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு உயர்வு வரும் வாழ்க்கையில். பதவி உயர்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. உடனே அது கண்டு சந்தோஷப்பட தெரியாது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பந்தா பண்ணுறான், இப்படி இருக்கிறான், மதிக்கிறதே இல்லை பிறரை, ரொம்ப பணம் பின்னாடி ஓடுறான். எதுக்குங்க இதெல்லாம்? அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, அவனுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடச்சிருக்கு, கிடைக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. எதுக்கு தவறாக விமர்சிக்கணும்? அவசியமே இல்லை. அடுத்த வாட்டி நம்ம சிந்தனையில் விமர்சிக்கணும். விமர்சிக்க தொடங்கணும்னா உடனடியாக அதை நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னா நம்ம சிவத்தோட பயணம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு அருகதையே கிடையாது. இது உறுதியாக நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு அடியாக தான் நம்ம எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா மாற்ற முடியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விமர்சிக்கிறது தான். யாரையுமே எக்காரணத்து கொண்டோம், அவன் தப்பானவனா இருக்கட்டும், தப்பு செய்கிறான், இது பண்ணுறான், அவனுக்கு அது ஏதோ ஒரு காரணத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஏன் நம்ம சுட்டி காட்டணும் இப்படி அப்படி அப்படின்னு? அது பேசுகிறதுனால இந்த ஒரு வாக்கியம் மட்டும் நல்லா கவனிங்க. நம்ம செய்கிற விஷயம், நம்ம நினைக்கிற விஷயம், நம்ம சொல்கிற விஷயம் நம்மளை இன்னும் கொஞ்சம் ஈசன்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு வழி வகுத்துக்கு தான் இல்லையா? இல்லைன்னா அதை தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க. தேவையே இல்லை. பிறரை விமர்சிக்கிற காரணத்தினால நம்ம சிவன்கிட்ட நெருங்கி போகிறது இல்லை இல்லையா? அதனால் இதை செய்ய வேண்டாம். இத்தோட என்றைக்கு இந்த தகவல் உங்களை வந்து சேருதோ அந்நாள் முதல் நான் இனி பிறரை விமர்சிக்க மாட்டேன். இன்னும் உள்ளுக்கு முடிவு எடுங்க. விமர்சிக்கும் போதே அந்த முடிவு நம்மளை வந்து நிறுத்தும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.